நிறைய பேருக்கு முள்ளங்கி சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் அதில் இருந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அதனாலே அதை சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டில் கூட நம்ம நாத்தனார் பையன் என்ன சொன்னாங்க, அத்தை அம்மாவும் செய்வாங்க, ஆனால் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருமா, அதனால் நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி அவர் வந்திருந்தப்போ நாங்களும் வீட்டில் முள்ளங்கி சாம்பார் தான் செஞ்சுருந்தோமா, இது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி வதக்கும்போது கொஞ்சம் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கணுங்க. கருகிடாமல் முக்கியமாக வதக்கணும். இப்படி வதக்கும் போதே அதுலேருந்து சூப்பராக நல்ல வாசனை வருங்க. இது போல் நல்லா கோல்டன் கலரில் வதக்கிட்டிங்கனாலே எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய்லாம் தனியாகவே நின்றுடும், எண்ணெயே இழுக்காது. அதுக்கப்புறம் அதை வதக்கி எடுத்துகிட்டு மீதி அந்த எண்ணெய் கூடவே இன்னும் கூட எண்ணெய் சேர்த்து நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். முள்ளங்கி சாம்பார் அவ்வளோ நெய் வாசனையாக இருக்கும். நல்ல சாப்பாடு சூடாக செஞ்சுட்டு முள்ளங்கி சாம்பார் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி வதக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.